இதற்கிடையிலே ஈரானுடைய ஸ்டேட் டெலிவிஷன் வெளியிட்ட பல விவகாரங்களில் இஸ்பஹான் போன்ற பகுதியில் 12 நாள் போரில் அமெரிக்கா வீசிய அந்த குண்டு நடவடிக்கைகளின் பால் எதிர்த்து போராடிய ஈரான் அமெரிக்காவினுடைய ஏவுகணைகள், இஸ்ரேலுடைய விமானங்கள், ட்ரோன்களை அவர்கள் துவம்சம் செய்த காட்சியை ஈரானுடைய ஸ்டேட் டெலிவிஷன் ஒளிபரப்பி இருக்கிற காட்சியும் நாம் பார்க்க முடிகின்றது. அந்த காட்சியில் இஸ்ரேல் உடைய ஹோம்ஸ் அந்த நிலை அடித்து துவம்சம் செய்யப்பட்ட காட்சியும், விமானங்கள் நொறுங்கி போன காட்சியும் காணப்படுகிறது. இஸ்ரேலுடைய ஹோம்ஸ் UAV 900 ஷாட் டவுன் அந்த படத்தை, எப்படி சுட்டு வீழ்த்தப்பட்டு தரையிலே கிடக்கிறது என்ற படத்தை ஈரானுடைய ஸ்டேட் டெலிவிஷன் ஒளிபரப்பியிருக்கிறது. இஸ்ரேல் கன்ஃபார்ம், இஸ்ரேலுடைய அதிகாரிகளும் அதனை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது அவர்கள் சுட்டவில்லை, பிளேன் கிராஷ் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். பிளைன் கிராஷ் என்றால் என்று அந்த இடத்தில் ஆக வேண்டும், எந்த வேறு இடத்திலே ஆகலாம் அல்லவா? இஸ்பஹான்ல கரெக்டாக ஆக வேண்டிய தேவையில்லை.